வர்த்திக்கப்படுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆசீர்வதிக்க. சொல்றீங்களா? வாங்க டிரான்ஸ்லேஷன் Praise the Lord. शिस्तूचा वाचक बोलते भजन संगीता 115 14 त्या वचनामध्ये परमेश्वराने म्हटलं तुम्हाला तुमच्या बाळकांमध्ये मोठं करणार. Amen. Hallelujah. हालेलुया. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும்போது இது நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வார்த்தை. நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். या परमेश्वराचं वचन आपल्या जीवनामध्ये आपल्याला आशीष देणार आहे. இப்பொழுது நாம் சொல்ல போகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், आता आम्ही बोलणारे वचन काही नाही. உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் விருத்தியாக்க வேண்டுமானால், तुम्हाला आणि तुमच्या परिवाराला बढवती देणार आहे. ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் आशीष देण्यासाठी நாம் என்ன செய்ய வேண்டும்? आम्ही काय केलं पाहिजे? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. परमेश्वर तुझं बोलते யாத்திராகமத்தின் புத்தகம் யாத்திராகமத்தின் புத்தகம் उत्पत्तीचे नंतर पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वा वचन 7वा अध्याय 5ஆம் வசனம். 5वा वचन எகிப்திய அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். நல்லா கவனிங்க. இங்க வேதம் சொல்கிறது, इथे 15 वचन बोलते ஆசீர்வாதத்தை எகிப்திய அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் एगिप्तीमध्ये बंदी लोक அடிமை கொள்கிற बंदी लोक இஸ்ரவேல் புத்திரருக்கு इस्रायल पुत्राच्या பெருமூச்சையும் பெருமூச்சையும் त्यांचे श्वासामध्ये நான் கேட்டு நான் கேட்டு मी ऐकून என் உடன்படிக்கையை நினைத்தேன். நினைத்தேன். அவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கை நினைத்தேன். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? என்ன உடன்படிக்கை நினைத்தேன்னு சொன்னாரு? உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப இந்த உடன்படிக்கை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த உடன்படிக்கை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 18வது வசனத்தை வாசிங்க. 8வது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் சொன்ன உடன்படி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் கொடுப்பேன் என்று சொன்னதை கண்டிப்பா கொடுப்பேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன்? வர்த்திக்க பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? வர்த்திக்க பண்ணுவேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொன்னது வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் சொன்னார். உடன்படிக்கை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் சொன்னார். அந்த சொன்ன வார்த்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். நிறைவேற்ற கர்த்தர் உதவியா இருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அடுத்த வருஷத்தை வாசிக்க பார்க்கலாம். சொல்றாரு, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். அவர்களோ மனமடிவினால் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடுக்காமல் போனாங்க. நல்ல நம்பிக்கை. இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, உங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய எல்லாத்தையும் கேட்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறதுக்கான கொடுமையான அந்த எகிப்திலே அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனையை பார்த்து அவர்கள் என்ன பண்ண முடியல? ஒன்றும் செய்ய முடியல. அடுத்த வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் வைத்த சேதனம் இல்லாத முதல் உள்ளவன் என்றான். சொல்றாரு, இதுதாங்க முக்கியமான காரியம். இப்ப நம்ம கிறிஸ்தவர்களுக்கு
கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு இதுதான் மோசே சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களே எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி உண்மையை அண்ணி எப்படி கேட்பான்றாரு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற ஜனங்கள் என் வார்த்தைக்கு கேட்கல, எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா இவர்களே கீழ்ப்படியாத போது இன்னொரு மனுஷனையா எனக்கு எப்படி கீழ்ப்படியலாம்? அவன் தேவனை அறியாத மனுஷன், விக்கிரகத்தை வளர்ற அடிமைத்தனமா வச்சு நடத்துற அந்த மனுஷன் எப்படி கீழ்ப்படியலாம் கேட்கிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. இந்த மாதிரி எத்தனை வாட்டி எத்தனை சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் அங்கேதான் நிற்கிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். வார்த்தை நான் சொல்ல, வார்த்தை சொல்றது அவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, அந்த இவ்வளவு ஜனங்க நான் நடத்தி எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் தெரியும். ஆனா அவர்களே என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆனா அவன் எப்படி கேட்பான்? அந்த மனுஷன் எப்படி கேட்பான்? அந்த பாவங்களை கேட்கக்கூடிய ஒரு ஞானம் இல்லை. அவன் எப்படி கேட்பான்? ஆனாலும் கர்த்தர் அதை கேட்கும்படியா கர்த்தர் மாற்றினார். அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமாய் நாம் இருப்போமானால் நாம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் இந்த 2025 உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த எகிப்தின் ஜனங்களை போல அந்த மோசே சொல்ல வேண்டிய சூழ்நிலை தேவன் சொல்லுவார். இன்னைக்கு நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இன்னொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 14:20 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம 3 காரியம் செய்யணும். முதல் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அதாவது தசம பாகம் 24 மணி நேரம் இருக்குதுன்னா அந்த 24 மணி நேரத்துல குறைஞ்சது 2 மணி நேரமாவது நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதுதான் தேவனுக்கு கொடுக்கிற முதல் தசம பாகம். முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு தசம பாகம். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு செய்கிறோம். இரண்டாவது தேவனுடைய சமூகத்துல நாம் செய்கிற வேலை ஸ்தலத்துக்கு உண்மையா இருக்கணும். அதோடு கூட அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற நாம் எடுக்கிற வருமானத்துக்கு வருகிற அந்த வருமானத்துல தேவனுக்கு என்ன பண்ணணும், தசம பாகம் கொடுக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. குறைவுகளை நிறைவாக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க பாருங்க, காக்கா ஒரு கதை இருக்குது, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும். தண்ணி கொஞ்சமா இருக்குது, அதுல என்ன செய்யுது அந்த காக்கா? தண்ணி எடுத்து போட்டு என்ன பண்ணுது, தண்ணி மேல வர வைக்குது. அப்போ வாழ்க்கை மேல வரணும்னா நீ என்ன பண்ணணும், கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருடைய போடக்கூடிய விதைக்குதான் என்ன பண்ணணும், விளைச்சல் வர ஆரம்பிக்கும். நீ எப்ப கொடுக்குறியோ இறக்கிற என்ன பண்ணா நடக்கும். நீ கொடுத்தாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கொடுக்கறதா கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதெல்லாம் தேவனை உற்சாகப்படுத்துகிறோமோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நமக்கு நான் இன்னொரு காரணம் சொல்ல பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் ஒருபோது நமக்கு தீமையை வர விடவே மாட்டார். அல்லேலூயா. தீமை வருவதற்கு தேவன் ஒரு நாள் அனுமதிக்கவும் மாட்டார். அது வருவதற்கு கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். ஆனா நாம் மிஸ்டேக் பண்ணும்போது தானாய் வரும், தானா பிரச்சனை வரும். மிஸ்டேக் தானா வராது, நாம் பண்ணும்போதுதான் மிஸ்டேக் வரும். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு வர்த்திக்க பண்ண வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்துல வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, எப்படி கேட்பாங்க? ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுப்பது என்பது என்ன? கர்த்தருக்காக கொடுப்பது. அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே சொல்றாரு பாருங்க, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த
சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ராஜரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வானத்தை பூமி படைத்த தெய்வம் உங்களையும் என்னைக்கு ஆசீர்வதிக்க போறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பாத்திரவனாய் மாறணும். அப்படி மாறணும் சொன்னா இன்னைக்கு இந்த மனுஷன் சொல்லுறார், அந்த மனுஷன் சொல்ற குணம் கொடுக்கிற அப்பத்தையும் திராட்சத்தை கூட சொல்றார், வானத்தை பூமி உண்டாக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடி சொல்லுங்க, இப்போது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்போது இருக்கிறதை காட்டில் கர்த்தருடைய 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை சொல்ற இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிற அடுத்த வார்த்தையை பார்ப்போம். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் நீதியின் தேவன், சமாதானத்தின் தேவன் சொல்லி அவர் என்ன பண்றாங்க? அங்க பார்த்தா மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் என்று சொல்லும்போது வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரட்டும் சொல்லி கொடுக்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? இங்க இந்த வசனத்தை வாசி மறுபடியுமா? இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாதானத்தின் தேவன், நீதியின் தேவன். அவர் ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? துரோகம் செய்யவார். நீதி நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கொடுப்பதில் நாம் உண்மையாக இருந்தால் அவர் ஆசீர்வதித்தில் உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. நாம் கொடுப்பதில் உண்மை இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இந்த உலகத்துல பரப்பதற்கு இல்லை விசாரப்படுவதற்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கொடுப்பதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நாம் என்ன செய்வோம்னா முன்மாதிரியாய் மாறணும். அப்ப நாம் முன்மாதிரியாய் மாறும்போதுதான் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு இவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை வந்திருக்கிற சகோதரி சகோதரர்கள் அவர்கள் இன்றைக்கு இங்க வந்து சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மை அனுபவித்ததுனால இன்றைக்கு அவர்கள் அந்த வாரம் அவர்கள் என்ன செய்ய முடியல. நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்த டீம் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இவங்க மாத்திரம் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் இவங்களோட வந்து ஒரு டீம் வந்து சொன்னாரு, நாங்க எங்க சகோதரி சர்ச்சைக்கு போவாங்க, நாங்க போவோம் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து எங்க வந்திருக்கிற டீமோடு போய் அவங்க அங்க வந்து அவங்க சிஎஸ் சர்ச்சில் அங்க போய் கண்டிப்பா சேரணும் அப்படின்னாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இந்த வாரம் எப்படியாவது நான் இந்த உலகத்துல என்ன தெரிந்து கொண்ட நோக்கத்தை சாட்சி சொல்லணும்னு சொல்லி அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் தாகம். மூணு வித்தியாசம் மனிதர்களை பார்த்தோம். ஒருத்தர் தன் சகோதரி நினைச்சு போனாரு, ஒருத்தர் உறவு நினைச்சு போனாரு, இவங்க ஆண்டவர் நினைக்கிறாங்க. யாரும் சித்தத்தை தேவனுடைய சமூகத்துல சாட்சி சொல்ல வேண்டும் வந்தார்கள். இவன் சொல்லுகிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது நாம் தடை பண்ணக்கூடாது. அப்படி நாம்
காரியம். இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 28 22 வாசிங்க. ஆதியாகமம் 28 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். நல்ல கவனிங்க. சொன்னா ஆண்டவரே நீங்க கொடுத்த எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவதுக்கு தசம பாகம் கொடுப்பார். 20 வாசிங்க. அப்போது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னையும் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அப்போ சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் எனக்கு நன்மை செய்தார். அடுத்த வாசிக்க. நான் தூணாக நிறுத்தினேன் இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3 காரியம். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் மோசே, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டார். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டார். இது பார்வோன் எப்படி கீழ்ப்படியான்னு சொல்லுகிறார். அவர் கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு கர்த்தர் கீழ்ப்படிய மாற்றினார். மாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. முதலாவது நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாய் வாழ்ந்தது. இரண்டாவது அங்க வெல்ஸ்கத்தை சொல்லுகிறார், ஆபிரகாமிடம் அப்பத்தையும் திராட்சையும் பழுது சொல்லுகிறார், வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், தூணா நிறுத்தின இந்த கல் எனக்கு விசேஷமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தரணும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தசமபாகங்கள் கொடுக்க முடியாது சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எனக்கு சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வது உங்களிடத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த ஆண்டுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையிலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்வதும் இதை விட்டு விடுவதும் உங்கள்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வதோ அல்லது விட்டு விடுவதோ உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் இதை பெற்றுக்கொள்வீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் இந்த தேசம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முதலாவது தேவனுக்கு நாம் முக்கியத்துவப்படுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவப்படுவோம். இன்றைக்கு நாம் முக்கியத்துவப்படுத்துற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தெய்வத்தை நம்புகிற ஒருவரை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். யாக்கோபு சொல்லுவது போல, நான் இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் உடைய ஆலயத்திற்குரிய பங்குகளை நான் நிச்சயமாய் செலுத்துவேன். ஆண்டுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய பொருத்தனைகளை செலுத்தி நாம் கடந்து போகும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிற காரியம் செழிப்பாய் இருக்கும். குறைவில்லாமல் மகிழ்ச்சியாய் விசேஷமாய் குறைவுகளை கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். ஏன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவது உங்களுடைய வார்த்தை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமான மறுபடியும் வார்த்தை சமூகத்துல சொல்ல போகிற இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி நாம் ஒரு தீர்மானம் பண்ணோம்.